மக்களை கவரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குவாலிட்டி. பட் வந்து அவரு வந்து அரசியலுக்கு வராரு அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட இறங்கி பேசுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அது வந்து ஃபோட்டோவோ செல்ஃபியோ எடுத்தால் மட்டும் வந்து நம்ம ரீச் ஆயிட முடியாது. மக்கள்கிட்ட இறங்கணும், மக்கள்கிட்ட இறங்கி பேசணும். எம்ஜிஆர் அந்த டயத்தில் அப்படி தான் பண்ணாப்புல. பட் அதுக்கு வந்து விஜய் வந்து கேப்பபிளான ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. நீங்கள் அவர் கூட நிறைய பழகிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்க. இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போது சில அரசியல் வந்து இதே மாதிரி நீங்களும் அரசியல் பண்ண மாற்று அரசியல்னும் போது நீங்கள் வேறு மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டுருக்குல்ல. அதே மாதிரி பேசுகிற விதத்துலையுமே அது அப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அமைதியாக இருந்தாலே அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சி எழுதிடுறாங்க. அது போய் வேறு மாதிரி போய் ரிசீவ் ஆகுதுன்னும் போது அவர் சொல்ல வர்றதை சொல்லிட்டாலே போதும். அதுவே வந்து அது எங்கெங்கே போய் சேரணுமோ, அது என்ன பண்ணணுமோ அது நடந்துடும் தான். இன்னொன்று அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்பீக்கர். அவர் வந்து ஸ்டேஜில் பேசுகிறது விதம், அப்புறம் அவர் ஸ்பான்டேனியஸான ஆளும் தான். அவருக்கு நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு